அருந்ததியோட மக்கள் சிறப்புடையவங்களா இருக்காங்க. வாசுவோட மக்கள் வசுக்கள்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள ஒருத்தன் தான் அனலன். பிரபசாவின் மகன் தான் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா. சாத்தியாவின் மக்கள் சாத்திய தேவர்கள். விஸ்வாவோட மக்கள் விஸ்வதேவர்கள். அதிதி காஷ்யபர் தம்பதியோட மக்கள் ஆதித்தர்கள். திதி காஷ்யபரோட மக்கள் தான் இரணியன் இரண்யகசிபு தைத்தியர்கள். முனிக்கு பிறந்தவங்க ரம்பையர்கள். தனுவோட புத்திரர்கள் தானவர்கள். சுரசையோட மக்கள் பசுக்களும் எருமைகளும். ஆதிசேசன் உள்ளிட்ட நவ நாகங்களும் கத்ருவோட குழந்தைகள். வினதையோட மக்கள் தான் அருணனும் கருடனும். அரிஷ்டாவோட குழந்தைங்க தான் கந்தர்வர்கள். யட்சர்களும் யட்சினிகளும் காசாவுக்கு பிறக்கிறாங்க. தாம்ராவோட 6 பெண்கள்கிட்ட இருந்து ஆந்தைகள், கழுகுகள், ராஜாளிகள், காக்கைகள், நீர்ப்பறவைகள், குதிரைகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாம் தோன்றுது. குரோதவசை கிட்ட இருந்து ஆயிரக்கணக்கான மக்களும் பாம்புகளும் உருவாகுது. இலை கிட்ட இருந்து மரம், செடி, கொடி எல்லாம் தோன்றுது. தட்சனோட மகள்கள்ல அவருக்கு ரொம்ப பிரியமானவங்க தான் தாட்சாயணி. இவங்கள சதினும் அழைப்பாங்க. வேதங்களையும் உபநிடதங்களையும் இளம் வயதிலேயே தெளிவா கற்று தேர்ச்சி அடைந்த சதிதேவி தட்சனோட பேரன்புக்கு உரிமையானவங்களா இருந்திருக்காங்க. விஷ்ணு பகவான வழிபாடு செஞ்சுட்டு வந்த தட்ச பிரஜாபதி தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் அவரையே வழிபட சொல்றான். ஆனா சிவபெருமானோட மகிமைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிற தாட்சாயணிக்கு ஒரு தடவை சிவபெருமான தரிசனம் செய்யற வாய்ப்பும் கிடைக்குது. அந்த நொடியே மனந்தால் சிவனையே மணக்கணுங்கிற எண்ணம் தான் தாட்சாயணியோட மனசுல அழுத்தமா பதிஞ்சிடுச்சு. சதா சர்வகாலமும் சிவபெருமான் நினைவுல இருக்காங்க தாட்சாயணி. ஆனா தட்சனுக்கு தாட்சாயணியோட நினைப்பு சுத்தமா பிடிக்கல. நீ விரும்புற சிவன் சுடுகாட்டுல வாழ்றவன், அங்க இருக்கிற சாம்பலை பூசி திரிகிறவன், உயிருள்ள விஷப்பாம்ப ஆபரணமா அணிஞ்சிருக்கான். அவனுக்கு மாட மாளிகைகள்னு எதுவுமே இல்ல. அவனுக்கு சொந்த பந்தமும் இல்ல. எப்ப பார்த்தாலும் பேய் பிசாசுகள் பூதகணங்களோட தான் திரிகிறான்னு எவ்வளோ எடுத்து சொல்லியும் தாட்சாயணி கேக்குறதா இல்ல. அதனால தன்னோட தந்தையான பிரம்மன் கிட்ட போய் தாட்சாயணியோட விருப்பத்தை சொல்லி முறையிடுறான் தட்சன். என் மகளோட மனச நீங்க தான் நல்வழிப்படுத்தி கொடுக்கணும்னு வேண்டாரு. அதுக்கு பிரம்மதேவன், மகனே, தாட்சாயணியோட எண்ணத்துல தவறு எதுவும் இல்ல. அண்ட சராசரங்களோட நாயகனான சிவபெருமானோட சரிபாதி அம்பிகை வடிவம் தான் தாட்சாயணி. அவளை சிவபெருமானுக்கு மனமுடித்து வைக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி தட்சன் முன்ன செஞ்ச தவத்தை அவனுக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஒரு சமயம் உலகத்தையும் ஆளணுங்கிற பேராசைப்படுற தட்சன் தன்னை விட சிறந்த பலசாலி யாரும் இல்லைங்கிற செருக்கோட இருக்கான். தன்னோட வலிமையையும் ஆளுமையையும் தக்க வச்சுக்க என்ன செய்யணும்னு தன்னோட தந்தையான பிரம்மதேவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறான். அவரும் மகன் மேல இருந்த பாச